உறவுகளே, இன்றைய பட்டறை திடலில் நாம் தரிசிக்கவிருப்பது பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்கள் வரிசையில் 25வது தலம், திருப்புகழ் வைப்பு தலம், உபய விடங்கர் திருத்தலம், சிவபெருமான் பிச்சை எடுத்து சுந்தரரின் பசி நீக்கிய தலம், திருமால் ஆமை உருவில் சிவபெருமானை வழிபட்ட தலம், 27 நட்சத்திரங்களை குறிக்கும் 27 தூண்களை உடைய நட்சத்திர மண்டபம் அமைந்துள்ள திருத்தலம் என்ற சிறப்புகளை எல்லாம் ஒருங்கே பெற்ற திருக்கச்சூர் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் திருக்கோவில். அமிர்தம் கிடைப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். மந்தார மலையை மத்தாக வாசுகி பாம்பை கயிறாக்கி பார்க்கடலை கடையும் சமயத்தில் மந்தார மலை கனம் தாங்காமல் மூழ்கத் தொடங்கியது. அது கடலில் மூழ்காமல் இருக்க திருமால் ஆமை என்கிற கச்சப வடிவெடுத்து மந்தார மலையின் அடியில் சென்று மலையை தாங்கி நின்றார். திருமால் இவ்வாறு ஆமை உருவில் மலையின் கடத்தை தாங்கக்கூடிய ஆற்றலை பெற இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதாக வரலாறு கூறுகிறது. ஆமை வடிவத்தில் சிவபெருமானை மகாவிஷ்ணு வழிபட்டதால் இத்தலம் திருக்கச்சூர் என்று பெயர் பெற்றது. இத்தலம் ஆதி கச்சபேசம் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் உள்ள கூர்ம தீர்த்தத்தில் நீராடி பிரதோஷ நாட்களில் கச்சபேஸ்வரரை வணங்கினால் எல்லா தோஷங்களும் நீங்கும், செல்வம், கல்வி, இன்பம் கிடைக்கும் என்று தலப்புராணம் கூறுகிறது. சுந்தரருக்காக சிவபெருமான் தனது கையில் திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்து சுந்தரரின் பசியை போக்கிய தலம் என்ற பெருமையும் திருக்கச்சூருக்கு உண்டு. தன் அடியார்களுடன் தலயாத்திரை மேற்கொண்ட சுந்தரர் திருக்கழுக்குன்றத்திலிருந்து இத்தலத்திற்கு உச்சி வேளையில் வந்து சேர்ந்தார். ஆலயத்தினுள் சென்று சிவபெருமானை பக்தியுடன் வழிபட்டு வெளியே வந்தார். வெகு தொலைவிலிருந்து திருக்கச்சூர் வந்த காரணத்தால் களைப்பும் அதோடு பசியும் சேர்ந்து தள்ளாடியபடி கோவிலின் மதிர்ப்புறத்தே உள்ள மண்டபத்தூணில் சாய்ந்து பசியுடன் அமர்ந்திருந்தார். சுந்தரரின் நிலையை கண்ட இறைவன் ஓர் அந்தனர் உருவில் சுந்தரரின் தோலை தட்டி எழுப்புகிறார். அவரை உட்காரச் சொல்லி வாழை இலை விரித்து அன்னம் பரிமாறி குடிக்க நீரும் கொடுக்கிறார். அன்னம் பலவித வண்ணங்களுடன் பல வகை சுவைகளுடனும் இருப்பதை கண்ட சுந்தரர் காரணம் கேட்கிறார். சமைத்து உணவு கொண்டு வர நேரம் இல்லாததால் பல வீடுகளுக்கு சென்று பிச்சை வாங்கி வந்து உணவு கொடுத்ததாக அந்தனர் சொல்கிறார். அந்தனர் செயலில் நெகிழ்ந்து போன சுந்தரர் எதிரே உள்ள குளத்துக்கு சென்று கைகளை கழுவிக்கொண்டு திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அந்தனர் மாயமாய் மறைந்து போயிருக்க கண்டார். இறைவனே தனக்காக திருக்கச்சூர் வெதிரிகளில் தனது திருவடிகள் பதிய நடந்து சென்று பிச்சை எடுத்து அன்னமிட்டதை நினைத்து இறைவனின் கருணையை கண்டு மனம் உருகினார் சுந்தரர். திருக்கச்சூர் தலம் ஆலக்கோயில் என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறது. இவ்வாலயத்தின் மூலவர் கச்சபேஸ்வரர். இருந்தாலும் இவ்வாலயம் தியாகராஜ சுவாமி திருக்கோவில் என்றே அழைக்கப்படுகிறது. தொண்டை நாட்டில் உள்ள பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் தியாகராஜர் சன்னதி உள்ள கோவில்களில் இத்தல கோவிலும் ஒன்றாகும். கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயத்திற்கு கோபுரம் இல்லை. கோயிலுக்கு எதிரில் ஒரு பெரிய குளம் இருக்கிறது. இது கூர்ம தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. திருமால் கூர்மாவதாரம் எடுத்த போது இக்குளத்தை உண்டு பண்ணியதாக கருதப்படுகிறது. இக்குளத்துக்கு அருகில்தான் சுந்தரர் பசி களைப்பால் படுத்திருந்த 16 கால் மண்டபம் அமைந்திருந்தது. மண்டப தூண்களில் அழகிய சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அஞ்சனாட்சி அம்மன் 4 திருக்கரங்களுடன் நின்ற நிலையில் அருள் பாலிக்கிறார். வலம் வருவதற்கு வசதியாக அம்மன் சன்னதி ஒரு தனி கோவிலாகவே அமைந்திருக்கிறது. அம்பாள் சன்னதி முன் உள்ள மண்டபத்திலிருந்து மற்றொரு கிழக்கு நோக்கிய வாயில் வழியாக உள்ளே சென்றால் கருவறையின் கிழக்கு நோக்கிய சன்னதியில் இறைவன் கச்சபேஸ்வரர் காட்சி தருகிறார். திருமாலுக்கு அருளிய இவர் ஒரு சுயம்பு லிங்கமாவார். கருவறை அகழி போன்ற அமைப்பை கொண்டு விளங்குகிறது. கருவறை சுற்றில் தென்கிழக்கில் வடக்கு நோக்கிய 4 சன்னதியை காணலாம். கருவறை சுற்று வலம் வரும்போது வடக்கு சுற்றின் வடகிழக்கு மூலையில் நடராஜர் சன்னதி அமைந்துள்ளது. கிழக்கில் உள்ள நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றவுடன் கிழக்கு வெளி பிரகாரத்தில் கொடிமரம், நந்தி, பலிபீடம் ஆகியவை அமைந்துள்ளன. தெற்கு வெளிப்பிரகாரத்தில் 27 தூண்களை உடைய நட்சத்திர மண்டபம் அமைந்துள்ளது. நட்சத்திர மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றால் தியாகராஜர் சன்னதி உள்ளது. இந்த நட்சத்திர மண்டபம் வேறு எந்த கோவிலிலும் இல்லாதபடி இங்கு மிக அழகாக அற்புதமாக அமைந்திருக்கிறது. தியாகராஜர் சன்னதி அமைந்திருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் உபய விடங்கர் என்று இவர் அழைக்கப்படுகிறார். மகாவிஷ்ணுவுக்கு இத்தலத்தில் இறைவன் தனது நடனத்தை காட்டி அருளியுள்ளார்.
நட்சத்திர மண்டபத்தில் உள்ள ஒரு தூணில் மகாவிஷ்ணு ஆமை உருவில் சிவலிங்கத்தை வழிபடும் சிற்பம் ஒன்று அழகுற அமைந்துள்ளது. மண்டபத்தில் உள்ள தெற்கு வாயில் வழியே உள்ளே சென்றால் இறைவி அஞ்சனாட்சியின் சன்னதி அமைந்துள்ளது. கருவறை கோஷ்டமூர்த்திகளாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். வடக்கு வெளிப்பிரகாரத்தில் கிழக்கு நோக்கிய முருகன் சன்னதியும் விருந்திட்ட ஈஸ்வரர் சன்னதியும் அமைந்திருக்கின்றன. விருந்திட்ட ஈஸ்வரர் சன்னதிக்கு அருகே வடக்கு நோக்கிய சுந்தரர் சன்னதியும் அமைந்துள்ளது. வடக்கு வெளிப்பிரகாரத்தில் தெற்கு நோக்கிய பைரவர் சன்னதியும் இருக்கிறது. இத்தலத்தில் உள்ள இந்த பைரவர் சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறுகின்றார்கள். இத்தலம் ஒரு திருப்புகழ் வைப்பு தலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கு முருகப்பெருமான் ஒரு முகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு இரு தேவியருடன் எழுந்தருளியிருக்கிறார். பசி வந்தால் 10ம் பறக்கும் என்பார்கள். நம் வாழ்நாளில் என்றும் நமக்கு உணவு கிடைத்து பசி இல்லாமல் இருக்க வழிபட வேண்டிய தலமாகிய திருக்கச்சூர் தலத்தை வழிபட்டதில் மகிழ்ச்சி தானே. மீண்டும் இது போன்ற நல்லதொரு தேடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் உழைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.